ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹியூமன் வேர்ல்டுக்கு அத்துமீறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் நம்ம ஹீரோவோட தாத்தாவை அரெஸ்ட் பண்ணுது. இன்னும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 15. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்னோட பேட்லர்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டீச்சர் சந்தோஷப்படவோ, என்னோட பேட்லர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீச்சர் சொல்கிறாரு. யாரோட பேட்லர்ஸ் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட என்கிட்ட ஐடியா இருக்குது. அதுக்கு நம்ம பேட்லர்ஸ் பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பேட்லர்ஸ் பார்ட்டியை பற்றி ஃபர்ஸ்ட் இயருக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசோ நம்ம ஹீரோவை பேசிக்கிறாங்க. இருமா சுசுகி ஏஜ் 14, சாலமன்கிற டீமனுக்கு இப்போ பேரனா இருக்கிறான். பிரஸ்டீஜியஸ் டீமன் ஸ்கூலான பேப்லஸ்ல இப்போ படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். பேட்லர்ஸ் பார்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் பேட்லர்ஸ் எல்லாருமே உங்க திறமையை காட்டுறதுக்கு நேரம் தான் அது. இந்த பேட்லர்ஸ் பார்ட்டிக்கு உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுப்போம். 3வது நாள் உங்க பேரண்ட்ஸும் அது கொண்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாப்பாங்க. ஸ்கூலோட ஃப்ரண்ட் கார்டியன் அப்புறமா சென்டர் பிளாஸா இந்த 2 இடத்துலயும் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. எல்லா பேட்லர்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா பெஸ்டா பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு டீச்சர் கேட்கும். அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பெஸ்டா பண்றவங்களுக்கு டோ யுவர் பெஸ்ட் அவார்டான ஒரு ராயல் பிளேஸ உங்களோட பேட்லர்ஸ் டீமுக்காக நாங்க ஒதுக்குவோம். தி வாவ் அவார்டு உங்க டீமுக்கு தேவையான பட்ஜெட்டை நீங்க கேட்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். கடைசியில தி கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கிற அந்த டீமோட லீடருக்கு 2 ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். கூட இருக்கிறவங்களுக்கு 1 ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. பேட்லர்ஸ் பார்ட்டிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் லைன்ல நில்லுங்க. இதுல கண்டிப்பா நம்ம டீம் தான் வின் பண்ணணும். எப்படியாச்சும் நமக்கு தான் அந்த பிரைஸ் எல்லாமே கிடைக்கணும். ஒருவேளை இதுல நீங்க எதையாச்சும் சொதப்புனீங்கன்னா அவனை சாவடிச்சிருவேன் உங்களை அப்படின்னு சொல்லி அதோட லீடர் வந்து மறக்கிறான். எல்லாருமே நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சேரப் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ டீமோட அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கானதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பா இதுல எப்படியாச்சும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பேசிட்டு இருக்கும்போது இந்த டால்ஸ் இதுக்குள்ள போட்டு பறக்க விடலான்னு கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் அவனோட ஸ்னேக்கை சமன் பண்ணி கிளாராவை இழுத்துட்டு போக வச்சிருந்தான். இது என்ன சிம்னியா இல்லைன்னா ஏதாச்சும் கொப்படப்பாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ப்ராஜெக்ட்டை கலாய்க்கவும் நம்ம ஹீரோவோட டீமே அவங்களை பார்க்கவும் அவங்க அங்க இருந்து போயிருந்தாங்க. நம்ம ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கும்போது இவங்க எல்லாம் வாய் அடிச்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். கிரியாவங்கன்னு கேட்கவும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அவன் தனியா போயிருக்கான் ஆஸ் சொல்லவும் நம்ம ஹீரோவனை தேடி கிளம்புறான். எங்க கிரியாவை நமக்கு காமிக்கிறாங்க. செவுத்துல போய் ஒரு கல்ல அமுக்கவோ ஒரு சீக்ரெட் டோர் அந்த ஸ்கூலுக்குள்ள ஓபன் ஆகுது. இப்ப கிரியா அந்த சீக்ரெட் ரூம் குள்ள போறான். அந்த இடத்துல நிறைய பொருட்கள் இருக்குது. அவன் போய் ஒரு பெட்ல போய் உட்காந்துட்டு முந்தின நாள் அந்த சீனியர் கூட பேசினதை யோசிச்சு பாக்குறான். இதுல தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த பேப்லஸ் டீமன் ஸ்கூலையே நம்ம டெஸ்ட்ராய் பண்றோம். நான் லீக் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு சாலமனை இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நமக்கு அவர் பிரச்சனையா இருக்க மாட்டாரு. அந்த பார்ட்டிக்குள்ள பெல் ரிங் ஆகப்போ சென்டர் பிளாஸால ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகணும் அப்படின்னு அந்த சீனியர் சொல்லவும், ஆனா அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களேன்னு கேட்கப்போ நிறைய பேர் இறந்தாதான் நம்ம பிளானும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இதுல ரொம்பவும் முக்கியமானதே உன்னோட பிளட் லைன் எபிலிட்டியும் அதுக்கப்புறமா அந்த மிஷனும் தான் அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் சொல்லியிருப்பான். கிரியா அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மிஷன் தான் என்னோட கனவை நிறைவேற்ற போகுது. சரி லேட் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா நான் இதை ரெடி பண்ணி வைக்கணும். இது எல்லாத்துக்குமே இருமாதான் காரணம். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா என்னால இவ்வளவு தூரத்துக்கு இதை ரெடி பண்ணிருக்க முடியாது. சரி சீக்கிரமா நான் அந்த மிஷினை ரெடி பண்ணி வச்சுட்டு என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வரான். கிரியோ எங்க தான் இருக்கியா, என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இருமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கிரியோ செம ஷாக் ஆகுறான். ஆஸ் கிட்ட கேட்டப்போ நீ ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்கன்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ இருமா நீ மட்டும் தான் தனியா வந்திருக்கியா, அதுவும் நல்லதுதான். ஆமா இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கவும், அப்பதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த கிரியோ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ தேடி இருக்கும்போது அவனோட ரிங் வந்துட்டு தானே ஆக்டிவேட் ஆகி கிரியோ இருக்கிற இடத்துக்கு இழுத்து போகுது. அந்த ரிங் தான் அந்த கல்லையும் அமுக்க வச்சு இந்த சீக்ரெட் வழியவும் எனக்கு காமிச்சது. இப்படிதான் இங்க வந்தேன்னு சொல்லவும், ஓ ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதே இப்படிதானே மீட் பண்ணோம். நான் உன்னை மீட் பண்ணதே விதி தான் நினைக்கிறேன். இங்க வந்து பாரு இருமா, உனக்கு இது ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடவும் நம்ம ஹீரோவும் போறான். மேஜிக்கல் பேட்டில் செய்யற சில விஷயங்கள் ஆபத்தா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுக்கல. அப்பதான் சீனியர்ஸ் இந்த சீக்ரெட் இடத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துல தான் அவங்க நிறைய விஷயங்களை உருவாக்குனாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாமே குப்பையா தான் இருக்கு. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதை நீ பார்த்தா ரொம்பவோ ஆச்சரியப்படுவ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கயிறை பிடிச்சிருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். பார்த்தா இவங்க ஸ்கூல் பில்டிங்கோட டாப்ல இருக்காங்க. ஹே இருமா அதை பாரு, அதுதான் பெல் ஆஃப் செரமோனி. இந்த பெல்ல ரிங் பண்ணி தான் அந்த பேட்லர்ஸ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஹே அது ப்ரொஃபசர் கேலகோ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆக்டிங் சார் டீமன் நெக்ஸ்ட் உங்க பிளான் என்ன அப்படின்னு சொல்லி ராபின் கேட்கப்போ, என்ன அப்படி கூப்பிடாதான் எத்தனை மட்டும் சொல்லியிருக்க அப்படின்னு கேலகோ கேட்கவும், ஓ அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா, நான் உங்களை சேரகோன்னு கூப்பிடுறேன். சேர் டீமன்ங்கிற வார்த்தையில இருந்து சேர் எடுத்து உங்களோட பேரான கேலகோல இருந்து எகோவை எடுத்து சேரகோன்னு நான் அவங்களை கூப்பிடுறேன் சேரகோ அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கவும், கேலகோ அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்புதா. ப்ரொஃபசர் ராபின் பாவோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவங்க யாருக்கும் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி கிரியோ கத்தவோ, ஐயோ ஏன்டா இப்படி கத்துன அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இருமா பயப்படாத, இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், வெளியே இருக்கிறவங்களால உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. நம்ம பேசினாலும் யாருக்கும் கேட்காது. பாத்தியா யாருமே ரியாக்ட் பண்ணல. இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது பாரு எல்லாருமே ஈக்குவலா தான் தெரியுறாங்க. ஹை லெவல் டீமன் லோ லெவல் டீமன் எதுவுமே இல்ல, எல்லாரும் ஈக்குவலா தான் தெரியுறாங்க. இந்த உலகம்
உலகமே இப்படிதான் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. ஹே நீ எக்ஸைட்மெண்ட் ஆகிறத கம்மி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருமா நீ உண்மையிலேயே வித்தியாசமானவன் தான், நான் உன்கிட்ட மட்டும் தான் மனசு விட்டு பேசுறேன், நீ என் வாழ்க்கையில வந்தது ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை உன்கிட்ட மேஜிக் பவர் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் உன்னை என் டீம்ல ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு நீயும் என் வாழ்க்கையில வந்தது சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு நாள் நான் உண்மையை சொல்லும்போது எனக்கும் மேஜிக் பவர் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே இருமா என்ன எதுவுமே பேசாம நிக்கிற அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கும். அது ஒண்ணும் இல்ல, சரி நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் வேலையை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் சரி ஓகேன்னு கிளம்புறான். கிரியோ கண்டிப்பா நம்ம தான் அந்த கிராண்ட் பிரைஸை வாங்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன வளருது அப்படின்னு நம்ம கேட்குவோம். இல்ல உனக்கும் கிராண்ட் பிரைஸ் வின் பண்றதுல ஆசை இருக்குதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வின் பண்ண வாய்ப்பே இல்ல, ஹை ரேங்க்ல இருக்கிற டீமன்ஸ்லாம் வேற லெவல்ல பிரசன்டேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லுவோம். இல்ல கிரியோ கண்டிப்பா இதுல நம்ம தான் வின் பண்ணணும், அந்த ஹை ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாம் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து அவங்களே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிடுவாங்க, நம்ம முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது, நம்ம தான் இதுல வின் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹிருமா உன்னை பாக்குறதுக்கு அப்படியே என்ன பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிரியோ வந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவன் சின்ன வயசுல அவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருப்பா, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு சரி இருமா நம்ம போலாமா, அவங்க ரெண்டு பேருமே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் போவோம்னு சொல்லப்போ சரி நம்ம ஹீரோவா அவனும் இப்ப கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டதுனால கிரியோ சில விஷயங்களை முடிக்காமயே அங்க இருந்து கிளம்புறான். கிளாராவை அதுக்காக துரத்திட்டு இருக்கான். கைஸ் நீங்க வந்துட்டீங்களா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. பிரசன்டேஷனை டெக்கரேட் பண்றங்கிற பேர்ல கிளாரா எப்படி பண்ணி வச்சிருக்கோம், இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். ஹீரோமா நம்மளோட பெஸ்ட் பண்ணுவோம் கிரியோ சொல்லப்போ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பேட்லர்ஸ் பார்ட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் தான் அந்த பேட்லர்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்லர்ஸ் பார்ட்டியில ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களோ அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். டேவிட் 3 நாளைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிட்டு அவங்க அம்மா வெங்கன்னு கேட்கவும் என்னோட பையனோட பேட்லர்ஸ் பார்ட்டிக்கு நான் போக போறேன் யாஹோ இப்படிதான் சார் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லவும் டேவிட் எப்படியாச்சும் அம்மா அங்க வர விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அம்மா 3 நாளைக்கு பேட்லர்ஸ் பார்ட்டி இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு கிளாரா கிளம்பவும் அவன் சிஸ்டர்ஸ் 2 பேரும் அவளை வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா அவளுக்கு நிறைய விஷயத்த பாசமா கொடுத்து அனுப்புறாங்க. அண்ணா அப்பாக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சாப்நாத் தங்கச்சி சொல்லவும் சாப்நாத் செம டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இருக்கிறப்பா அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நீங்க உங்க தாத்தாவை தானே தேடுறீங்க, அவர் பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமா எப்பவும் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவர் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிடவோ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவங்க எல்லாருமே சந்தோஷமா இப்ப பேட்லர்ஸ் பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. இங்க கிரியோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு கடைசியா அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கிரியோவோட சீனியர் வந்துட்டு இந்த பேப்ல ஸ்கூல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் நம்ம ஹீரோவோட தாத்தாவை ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது அவனோட பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் டேக்கு வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவனோட ஸ்கூலுக்கு அவங்க தாத்தா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எக்ஸைட்மெண்டா இருக்கான். ஆனா சாலமன் ஜெயில இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாது. கண்டிப்பா அவர் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவாரு, உங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருக்கான். பேபலஸ் ட்ரெஸ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீனியரோட பிளான் கேட்டு கிரேவா வந்துட்டு அந்த ஸ்கூல்ல அழிக்க பிளான் போட்டிருக்கான். அந்த செர்மனி பெல் அடிக்கும் போது பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். அதே பெல் அடிக்கும் போது தான் இவனும் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்கான். கிரியோ எதுக்காக எப்படி பண்றான், என்ன நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.